நமோ நமோ கணேசாய நமஸ்தே விஸ்வரூபிணே நிர்விக்னம் குருவே காரியம் நமாமி பம் கஜானனா. அன்பர்களே, விநாயகருடைய பாதம் தொட்டு இப்பொழுது ஆரம்பித்து நடக்கின்ற சனி பகவானுடைய வக்கரகதி பலன் 19/6/2024 முதல் 4/11/2024 வரை இந்த சனீஸ்வர கிரகத்தினுடைய சனி கிரகத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்னா வக்கரகதி. வக்கரகதியாகப்பட்ட கிரகம், வக்கரகதிங்கிறது சில கிரகங்களுக்கு வரும். சூரியன் சந்திரனை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் வக்கரகதியிலையும் அஸ்தங்கத்திலையும் இருக்கும். அஸ்தங்கம்னா சூரியன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு அஸ்தங்க கிரகம், அஸ்தங்க பலன் அர்த்தம். சூரியனுடைய ஒளியில இந்த கிரகங்களுடைய ஒளி மங்கி போகிறது, அதுக்கு பேர் அஸ்தங்கம். நீச்சம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தெரியும். நீச்சங்கிறது இருள். அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய இடத்திற்கு உச்ச இடம்னு இருக்கு, நீச்ச இடம்னு இருக்கு. உச்ச இடத்துக்கு 7ஆம் இடம் நீச்சம், நீச்சம் இடத்துக்கு சமசப்தமான 7ஆம் இடம் உச்சம். உச்சம் என்பது அதிகப்படியான ஒளி கொண்ட கிரகம், நீச்சம் என்பது இருள் தன்மை பெற்ற கிரகம். இது ஒரு வகை. வக்கரகதி அப்படிங்கிறது தன்னுடைய இடத்திலிருந்து திரும்ப ரிவர்ஸில் போகிறது. நீங்கள் இங்கிலீஷ் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 6 போட்டிருப்பாங்க, அதுக்கு பேர் வக்கரம். தமிழில் வான் போட்டு அடைப்புக்குறி போட்டால் அதுக்கு பேர் வக்கரம். இப்போ சனி பகவான் சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம் வரைக்கும் திரும்ப கும்பராசியில் ரிவர்ஸில் போயிடுறார். இது 4/11 வரைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஜம்ப் ஆகி சதய நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்துக்கு வந்துடுறாரு. அங்கிருந்து சற்று ஏறக்குறைய 2026 வரைக்கும் சனி நேர்கதியில் இருக்கக்கூடிய இது சனி பகவானுடைய வக்கர காலங்கள். இது குரு பகவானுக்கு இருக்கு. இப்போ எப்படி 4/11 சொல்றனோ சனி வக்கரம் முடியுதோ, அந்த மாதிரி 15/10 குரு வக்கரகதியில் ஆரம்பிச்சிடுறேன். சரி, இது ஏன் இதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த சனி பயிற்சி பலன்ல சொல்லியிருப்போம், அதே மாதிரி குரு பயிற்சி பலன்ல பலன்கள் சொல்லியிருப்போம். சனி வக்கரகதி பலன்னாவே இப்போ யாருக்கும் எதுவும் சரியா நடக்கல, நேர்கதி பலன்ல எதுவுமே சரியில்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சந்திரனாகப்பட்டவர் சனியோட சேரும் காலத்திலையும் சனியனுடைய பார்வைக்கு வரும் காலத்திலையும் சனி சந்திர கிரகதோஷமானது கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு வேற பேர் இருக்கு, அதை சொன்னா உங்களுக்கு புரியாது. அதனால வெளிப்படையாகவே சொல்லணும் அப்படின்னா, சனியும் சந்திரனும் ஒன்றை ஒன்று பார்க்கக்கூடிய நேரங்களில் இந்த பலனானது அந்த ராசி பூரா இருக்கும் அந்த 3 நாளைக்கு. அதனால இந்த ராஜயோகம், கொட்டுறது கட்டுறது, அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, அஸ்வமேத யாகம் பண்ண பலன், உத்தரகாமேத்தி யாகம் பண்ண பலன், தனாகர்ஷண மகாலட்சுமி யாகம் பண்ண பலன், இப்படி எல்லாம் சொன்னாங்க பாருங்க. அதெல்லாம் மாறி ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். சில பரிகாரங்களால தான் அந்தந்த ஜாதகத்துக்கு இந்த விஷயங்களெல்லாம் நல்ல விஷயங்களாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீலாஞ்சன சமாவாசம் ரவி உத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனீச்சரம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த விளக்கங்கள்லாம் இப்போ வேண்டும். அதனால சனி வக்கரகதி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறத இப்போ நம்ம சிந்திப்போம். வாங்க ராசி பலனுக்குள்ள போகணும். அன்பான நாவல் மைண்டு நேயர்களே, மேஷராசி அன்பர்களே, இந்த சனி பகவானாகப்பட்டவர்
வக்கரகதியில் இருந்தாலும் இருக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல இருந்தால் அவருடைய பார்வை இந்த ராசிக்கு இதுவரை இருந்தது. இப்போ வக்கரகதி பார்வை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த 2 மாதங்களாக சரியான ஒரு நேரம் நடக்கலை, சரியான விஷயங்கள் நடக்கலை, ஓரளவுக்கு தான் இருந்தது. சனியினால் நடக்கக்கூடிய காரியங்கள் சரியாக நடக்கலை. மற்ற கிரகங்கள் இப்போ ஒரு சினிமா, அந்த சினிமாவில் ஒருத்தரை மட்டுமே நம்பாமல் பல நடிகர்கள், நல்ல டெக்னீஷியன், நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர், நல்ல டைரக்டர், நல்ல கதை, இந்த மாதிரி அனைத்து அம்சங்களும் இருந்தால்தான் அந்த ஒரு படம் நல்ல வெற்றியாக இருக்கும். அதை போல சனி பகவான்கிறவர் ஒரு ப்ரொடியூசர். அவர் சிறப்பாக இதை நமக்கு நல்லபடியாக நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கு, மேஷராசி அன்பர்களுக்கு அமைத்து கொடுப்பதற்கு மற்ற கிரகங்களை நம்புகிறார். இப்போ வக்கரகதியில் அப்படித்தான் இருக்கும். அதனால் சனி பகவானை சனிக்கிழமை விரதம் இருந்து சனி பகவானை வேண்டி வருவோருக்கு உண்மையிலுமே மேஷராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு நல்லா இருக்கு. வெகு யோகமான காலங்கள், வெகு யோகமான நல்ல நேரங்களெல்லாம் இருக்கு. அதை பயன்படுத்திக்கிறதுக்கு சனிக்கிழமைக்கு சனியினுடைய காயத்ரியை சனி இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போய் விளக்கேற்றி சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர வேண்டும். அப்படி வந்தால் சனிக்கிழமைக்கு இல்லை, உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரூல்ஸ் பிரேக் பண்ணால் செவ்வாய்க்கிழமைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த சனி பகவானால் உங்களுக்கு இதுவரை கிடைக்காமல் இருந்த பலன்களும் இந்த வக்கரகதியினால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான நேரமும் நடக்கும். அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் சதய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கரும்பாம்பு நட்சத்திரக்கிறவர் செம்பாம்பு நட்சத்திர அதிபதியான அஸ்வினி 2 ராகங்களுக்கு சம்பந்தப்பட்டதுனால 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுனுடைய பலன் உங்களுக்கு அபரிமிதமாக வேலை செய்யும். தொழில் ரீதியாக அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எந்த மாறுதலும் இல்லாமல் சனியினுடைய வக்கரகதி காலம் சிறப்பாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஒரு எதிர்காலத்தை மனசில் வச்சு, அதாவது பெரிய படிப்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்காலத்தை மனசில் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பீங்க. திருமணத்துக்குண்டான காலகட்டம் மிக யோகமாக இருக்கிறது. அந்தந்த திருமண கால வயது உள்ளவர்களுக்கு திருமணம் நடப்பதற்குண்டான நல்ல நேரம். குழந்தை பாக்கியம்ங்கிறது சனி பகவானால் இந்த நேரத்தில் தடை ஏதும் இல்லை. இந்த வக்கரகதி பலனில் தடை ஏதும் இல்லை. குறிப்பாக மேஷராசியிலே வயதானவர்கள் தான் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எது நடந்தாலும் அதிகமாக நடக்கும். அதனால் நண்பர்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் தங்களுடைய இயல்பை மீறி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. கணவன் மனைவி உறவு அதில் எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த ராசிக்கும் கிடையாது. சனி பகவான் வக்கரகதியில் இருந்தால் கணவன் மனைவி உறவு அந்யோன்யத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. குறிப்பாக வயதானவர்கள் எந்த ஒரு காலத்திலையும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு காரியத்துக்காகவும் எதுக்கும் பயப்படாமல் அன்றாட வேலைகளை தவறாமல் தன்னுடைய இயல்பை மட்டும் எடுத்துக்கொண்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போடாமல் செஞ்சுவாங்க. எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும்.
பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ராஜா எந்த பட்டம் போனால் என்ன, யார் என்ன பண்ணால் என்ன, எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய ராஜ அனுக்கிரகம், இந்த ராஜா மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு புதுவிதமான முயற்சிகளும் எடுக்க வேண்டாம். அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு நல்ல வரவேற்பு உண்டு. அதில் எந்த தடங்களும் வராது. குறிப்பாக வண்டி வாகனம் தொழில் செய்பவர்கள், இயந்திர சம்பந்தப்பட்ட வகையில் தொழில் செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டுக்கு நான் போய் டெக்னீஷியனாக வெளிநாட்டுக்கு போகிறேன், இங்கே நான் வேலை செய்யவே மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சி வெளிநாட்டுக்கு போகிறவங்க எல்லாரும் எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். புதியதாக வண்டி வாங்கிறது இந்த ஒரு 6 மாத காலத்திற்கு தள்ளி வைக்கிறது நல்லது. புதியதாக வாகனம் வாங்குவது தவிர்க்கப்படணும். அதே சமயத்தில் வீட்டில் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சு அவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடிய விஷயங்களை செய்கிறவங்களுக்கு எந்த கட்டமும் இல்லை. ரிஷபராசி என்பர்கள் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சனி பகவானால் ராஜயோகம் கூட இருக்குது. ஆனால் அது எந்த வகையில் அப்படின்னா, யாருக்கிட்டையும் நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு ஆப்ளிகேஷன், எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க, நான் எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படின்னு இது வரைக்கும் எல்லாத்திட்டையும் கேட்டுட்டு இருந்தவங்க இனிமேல் கொஞ்சம் அதை கேட்கக்கூடிய சூழ்நிலைகளை கொண்டு வராது. உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்துடும், சுய கௌரவம் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கொடுத்து ஏமாந்தது போரும். இனிமேல் கொடுத்ததை நிறுத்திடுங்க. கொடுத்ததை வாங்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும். அவர்கள் சொந்த ஜாதகத்தில் 6ஆம் இடத்தினுடைய பலன் என்னமோ அந்த பலனுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தது திரும்ப கிடைக்கும். அது நீங்கள் தான் எப்படியாவது அதை கையில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மேலே மேலே நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்குறதோ கைமாற்று கொடுக்குறதோ, நம்ம இதை கொடுத்தோம்னா நமக்கு இதனால் பெனிஃபிட் வரும் அப்படின்னு, அதாவது இதை தொழிலாக செய்யக்கூடியவர்களை தவிர மற்றவர்கள் யாரும் அடுத்தவர்களுக்கு உதவிங்கிற பேரில் தங்களுடைய கைப்பொருளை இழக்கக்கூடாது. நீங்கள் எதிர்பார்க்கும் நேரத்துக்கு கிடைக்காது. இது முக்கியமான விஷயம். அதே போல் நிலம், வீடு அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுடைய அசையும் அசையாத சொத்துக்களை வச்சு நீங்கள் கடன் வாங்கிறத தவிர்க்கிறது நல்லது. சனி பகவான் பார்வையை விட சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு இருக்கிற அந்த பலன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு சில நேரங்களில் உங்களை கற்பனையில் மிதக்க வைக்கும், கனவுல மிதக்க வைக்கும். உங்ககிட்ட ஒருத்தர் வந்து உங்களை பார்ட்னராக சேர்த்திக்கிறேன், இல்லை இந்த தொழில் செஞ்சால் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசையை வந்து தூண்டி விடுவாங்க. இந்த மீனுக்கு தூண்டில்ல புழு போடுற மாதிரி உங்களுக்கு ஆசையை தூண்டி விட்டால் நீங்கள் அந்த கனவுல மிதந்து என்னமோ நாளைக்கே பெரும் கோடீஸ்வரர், பெரிய தொழிலதிபர் ஆகிற மாதிரி ஆகக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி, அதனால் தயவு செஞ்சு ஆழம் பார்க்காமல் காலை வைக்காதீர்கள். இது முக்கியம். மிருகசீரிஷ நட்சத்திரம் திருமணம் நடப்பதற்குண்டான காலகட்டம். இதுவரை திருமணத்துக்கு தடையாக இருந்த காலம் நீங்கி இப்பொழுது திருமணம் சீரோடும் சிறப்போடும் நல்ல இடத்துல பொண்ணு மாப்பிள்ளை கிடைச்சி அந்த வீட்டில் சுபகாரியம் நடக்கும். அதே போல் இதுவரை வேலை வாய்ப்பு அப்படின்னு இருக்கிறவங்க, வெளியூர் டிரான்ஸ்ஃபர் ஆகி தண்டனை மூலமாக பனிஷ்மெண்ட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனவங்க, இல்லை நீங்கள் வேலை செஞ்சது சரியில்லை, உங்களை இந்த கம்பெனிலேருந்து நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்லாம் இது வரைக்கும் மனசில் வச்சுன்னு கட்டப்பட்டவங்க, இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம்தான். அதனால் நல்ல வேலை, நல்ல இடத்துல
நல்ல ஒரு வருமானத்தோட மன நிம்மதியோட வேலையில் இருக்கிறதுக்கு உண்டான காலம். சினிமா கலைஞர்களுக்கு அபரிமிதமான யோகம் இருக்கக்கூடிய நேரம். பொதுவாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் ரிஷப ராசிக்கே சினிமா துறை சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள் இது மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம். இதில் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசியில் இருக்கிறத விட மிதுன ராசிக்கு நல்ல அருமையான ஒரு யோகமான நேரம். ஆனால் சனி பகவான் கொடுத்ததையும் எடுத்துக்குவார், எடுத்ததை கொடுத்துருவார். இது ரெண்டுமே செஞ்சு கொடுப்பார். இந்த சதய நட்சத்திரங்கிறது திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த மூணுமே ராகுனுடைய நட்சத்திரம். அதனால் சதய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறதுனால ராகு நண்பன் அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறதுனால ராசிக்கு பொதுவாக 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த எல்லாவித கணக்குகளையும் போட்டு பார்த்தா மிதுன ராசிக்கு இது நல்ல நேரம். சனி வக்கரகதியில் இதுவரை நல்லது கெட்டதுமாக மாறி மாறி இருந்தது, இப்பொழுது நல்ல நேரமாகவே மாறும். மகனோ மகளோ திருமண காலம், திருமணம் நடப்பதற்குண்டான நேரம், சுபகாரியம், சுப செய்தி எல்லாம் கிடைக்கும். வேலை அப்படிங்கிறது 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் வேலை சிறப்பாக கிடைக்கும். வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்தோடையே கிடைக்கும். வெளிநாடு போயிட்டேன், இனிமேல் தான் நான் வேலைக்கு பார்க்க போகிறேன், எனக்கு சரியாக வேலை கிடைக்கல, கவலையே படாது. நீங்கள் எங்கெங்கே ட்ரை பண்ணுறீங்களோ அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். ஆனால் நிறைய எஃபெக்ட் கொடுக்கணும். கொஞ்சம் எடுத்த உடனே டக்கு டக்குலாம் கிடைச்சிடாது. உங்களை ஏங்க வைத்துத்தான், உங்களை தூங்க வைத்துத்தான் உங்களுக்கு மயக்கத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலையும் யோகம். தொழில், கல்வி, தொழில், குடும்பம், கணவன் மனைவி உறவு, அனைத்து விஷயங்களும் இந்த வக்கரகதி காலம் முழுசுமே நல்லா இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இது குருவோட நட்சத்திரங்கிறதுனால, குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால குருவுடைய தாக்கத்துக்கு செல்வம் கொஞ்சம் குறையும். கல்வி சம்பந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் புரிதல் இருக்காது. படிப்பில் கொஞ்சம் காலம் நேரம் கொஞ்சம் குறையும். பொதுவாக ராசி பலனை விட லக்ன பலன் இந்த மிதுனத்துக்கு நிறைய வேலை செய்யும். ஏன்னா சிறப்பான லக்னம், அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்யுங்க, எல்லாமே சிறப்பாக. கடகராசி என்பர்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூச நட்சத்திரம் நான் முதல்ல சொன்ன மாதிரி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அந்த புனர்பூசம் என்னமோ அதே தான் இதுக்கும், வித்தியாசம் கிடையாது. நட்சத்திரம் ஒன்று தான், குருவுடைய நட்சத்திரம். ஆனால் இந்த புனர்பூச நட்சத்திரத்தினுடைய குரு உச்சஸ்தானத்து அதிபதி ஸ்தானம். இந்த ஸ்தானத்தினுடைய குரு 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு பணத்தினால கட்டம் இருக்காது. பணத்தேவை திருப்திகரமாக இருக்கும், பண வரவு திருப்திகரமாக இருக்கும், தொழில் ரீதியாக லாபம் உண்டு, எல்லா விஷயத்திலையும் அனுசரணையான காலம் உண்டு. இந்த அட்டம சனி நல்லா கேட்டுங்க, புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம், அந்த குரு 11 இருக்கார். சரி, சூப்பர். ஆனால் சனி வக்கரகதி பலன் பார்த்தீங்க அப்படின்னா அட்டம சனியினுடைய வக்கரகதி பலன் உங்களுக்கு வேலை செய்யாது. இப்போ வக்கரகதியில் போனதுனால அது 7ஆம் இடத்தினுடைய கணக்கில் தான் வரும். அதனால் அட்டம சனி விலகி இருக்கு. 4-11 வரைக்கும் அட்டம சனி விலகி இருக்குங்கிறத மனசில் வச்சுங்க. அதனால குரு பலன் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். இதுவரை இல்லாத நடக்காத பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்.
பூச நட்சத்திரக்காரர்கள் சனியினுடைய நட்சத்திரம். இப்போ அந்த சனி கிரகம் 8ல் இருந்தாலும் வக்கரகதியில் இருக்குது, சதய நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போ வக்கரகதினா கொஞ்சம் வித்தியாசமான பலன்களை கொடுக்கக்கூடியவராக இந்த பூச நட்சத்திரத்துக்கு சனி பகவான் செயல்களை செய்வார். அதனால் முன்பகுதி வக்கரகதி நல்ல விஷயம். இதே 9, 10, 11 அப்படிங்கிற காலம், அதாவது 6, 7, 8 முடிஞ்சுது, நல்ல நேரமாகவே இருக்கும். அடுத்து 9, 10, 11 அது சுமார்னா இது ரொம்ப சுமார். அதனால் ஏதாவது திட்டம் போட்ட செயல்கள் ஏதாவது இருந்தால் நிறுத்தி நிதானமாக டேக் யுவர் ஓன் டைம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி நீங்கள் செய்யலாம். அது எதில்? வீடு கட்டுறதில்ல, மனை நிலம் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கிறதில்ல, வீடு கட்டுறதில்ல, தொழில் ஆரம்பிக்கிறதில்ல. அது லாபத்தில் முடியுமா, இல்லை ஆரம்பித்த உடனேயும் நன்னா இருக்குமா, இல்லை கொஞ்சம் கட்டத்தை கொடுக்குமா, நஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறமாக அந்த விஷயத்தில் இறங்கிறது நல்லது. ஆயில்ய நட்சத்திரம், புதன் கிரகம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு உட்காருதோ அதை பொறுத்து கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் முறையில் லாபம், பெற்றவர்களுடைய அனுசரணை, வயதானவர்களுக்கு தங்களுடைய உடல்நல விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு மேம்போக்கான நிலை ஏற்படும். சிம்மராசி என்பர்கள் மகம், பூரம், உத்திரம், இதில் மக நட்சத்திரம் சிறப்பான, சிம்மராசிக்கு பொதுவாக சிறப்பாக நல்லா இருக்குது. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இப்போது சனி பகவானால் கைகூடி வரும். ஏன்னா 6, 7க்கு அதிபதி, சிம்ம ராசி சிம்ம லக்னம் ரெண்டுக்குமே வச்சுக்கோ. 6, 7க்கு அதிபதி. 6க்கு சனி அதிபதி, நல்ல வேலைகளை செய்யக்கூடியவர். 7க்கு அதிபதி குடும்பத்தினுடைய விஷயத்தை தவிர மீது எல்லா நல்ல வேலைகளும் பண்ணுவார். மக நட்சத்திரம், இந்த வீட்டில் எலி வெளியில் புலின்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுடைய உண்மையான கேரக்டர்னு வச்சுக்கலாம், இல்லை உண்மையான செயல்கள்னு வச்சுக்கலாம், இல்லை உண்மையான உங்களுடைய எண்ணம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வகையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வீட்டில் எந்த அளவுக்கு எதை பற்றியும் கண்டுக்காமல் யார் விஷயத்திலையும் தலையிடாமல் இருந்தால் சனி உங்களுக்கு வீட்டிலேயும் யோகத்தை கொடுப்பார். வெளியில் உங்களால் எந்த அளவுக்கு எஃபெக்ட் எடுத்து எல்லா காரியங்களும் சிறப்பாக நம்ம பண்ணணுங்கிற ஒரு குறிக்கோளோட நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்திலும் லாபம் உண்டு, நல்ல விஷயங்கள் நடக்கும். தொழில் ரீதியாக சிரமங்களே இருக்காது. ஆனால் வீட்டுக்கு போன உடனேயும் வெளியில் இருந்த அத்தனை விஷயங்களும் அப்படியே ஃபீஸ் ஆகிடும். என்னடா வெளியில் இருந்தோம் லைட் எரிஞ்சுது, வீட்டுக்குள்ளே வந்தால் லைட் எரியல அப்படின்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு சிறப்பை தரும். முன்பகுதியும் சரி, சனி பகவான் வக்கரகதி முடிஞ்சு நேர்கதிக்கு வரும்போதும் சரி, இதுதான் வரும். வயதான தம்பதிகள் கணவன் மனைவி உறவில் சில விரிசல்கள் வரும். மகனாலேயோ மகளாலேயோ சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கணவன் மனைவி உறவில் அது 60 வயசானாலும் கண்டிப்பாக உண்டு. சில கருத்து வேறுபாடுகள் வந்து அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வீட்டில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை கவனிச்சு. பூர நட்சத்திரம், இளம் வயதில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவில் சில சிக்கல்கள். இளம் வயது, குறிப்பாக 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய திருமணமான கணவன் மனைவி ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக ஊதி
பிரிவு வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க. இல்லை நீங்கள் சமாதானமாக போனால் ஒன்று இந்த பக்கம் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், இல்லை இந்த பக்கம் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், ஏதோ ஒரு வகையில் சிக்கல்கள் உருவாய். அதனால் சமரசம் என்பது கணவன் மனைவி உறவில் அவங்கவுங்க எடுக்கக்கூடிய தனிப்பட்ட விஷயங்கள், தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய அந்த சமாதானம் உங்களுக்கு உங்களை காப்பாற்றும், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதை மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும். 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தன்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்களே உங்களை சரி பண்ணிக்கலாம். அந்த புத்திசாலித்தனம் உங்களுக்கு உண்டு. இந்த பேரண்ட்ஸும் சரி, அந்த பேரண்ட்ஸும் சரி உங்களுக்கு குறுக்க வரமாட்டாங்க. தந்தையினுடைய, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மா அப்படிங்கிறக்கூடிய அந்த உறவுக்கும் சரி, உடல்நிலைக்கும் சரி சில ஆபத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது வயதான அப்பா அம்மாவாக இருக்கணும். குறைஞ்சது 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய தாய் தந்தை, அவர்களுடைய உடல்நலனில் அக்கறை வேணும். என்ன வேணாலும் நடக்கலாம், ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதாவது உங்களுக்கு 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய தாய் தந்தை 60, 65 அந்த மாதிரி வயதில் இருக்கணும். எதை செய்யறதா இருந்தாலும் கூட சப்போர்ட்டுக்கு ஆள் வச்சுங்க. கணவன் விஷயத்தில் ஒரு மேம்போக்காகவே இருக்கிறது மனைவி பெண்களுக்கு நல்லது. மனைவி விஷயத்தில் கொஞ்சம் அடிபணிஞ்சு நடக்கிறது எல்லா விஷயத்துக்கும் நல்லது. தொழில் ரீதியாக எந்த சிக்கலும் வராது, அது நல்ல முறையில் இருக்கும். வாழ்க்கையில் எப்போவுமே கடவுள் 2 விஷயத்தை, ஒன்று கொடுப்பார் ஒன்று கெடுப்பார்னு சொல்லுவாங்க. கெட்ட நேரத்தில் நல்லதும் நடக்கும், நல்ல நேரத்தில் கெட்டதும் நடக்கும். அது இந்த பூர்வ நட்சத்திரத்துக்கு உண்டு, அடிக்கடி உண்மை. உத்தர நட்சத்திரத்துக்கு அந்த அளவுக்கு பெரிய பலன்லாம் இல்லை. சிறு வயதுக்காரர்கள் அப்பா அம்மா கிட்ட அனுசரணையாக நடந்துங்க. பெரிய வயதுக்காரர்கள் தங்களுடைய மகன் மகள்கிட்ட அனுசரணையாக நடந்துங்க. கன்னிராசி என்பவர்கள் இதே உத்தர நட்சத்திரம், அஸ்தம், சித்திரை, இதில் உத்தர நட்சத்திரம் இதே தான். பொதுவாக அது சூரியனுடைய நட்சத்திரம். சனி பகவான் வேற ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த சூரியன் ராகு பகை, அந்த வகையில் தான் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 6ஆம் இடத்துல இருக்கார், வக்கரகதியில் இருக்கார். அப்போ யாரை பாதிக்கும்னா குடும்பத்தை தான். இந்த வக்கரகதி பலன் கன்னிராசிக்கு குடும்பத்தை பாதிக்கும். அப்பா அம்மா அவருடைய மகனோ மகளோ திடீர் சொல் பேச்சு கேட்காத இருக்கிறது, இல்லை அடம்பிடிக்கிறது. நான் சொல்கிறது ஒரு 25 வயசுக்கு மேலே எல்லா விஷயத்துலேயும் கரெக்டாக நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறத இந்த ஒரு 50 வயசுக்காரங்க வேணால் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் 30 வயசுக்காரங்களுக்கு நீங்கள் பிறக்கும்போது இருந்த கிரகம் வேறு, இப்போ இருக்க இந்த கிரகங்கள் வேறு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அந்த ஜாதகத்தில் அந்த கிரகம் 30 வயசில் நீங்கள் பிறக்கும்போது சனி பகவான் இதே 6ஆம் இடத்துல இருந்தது. 7 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி தான் இப்போ சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவாருங்கிறது உங்களுக்கு தெரியாது, உத்தர நட்சத்திரக்காரன். அதனால இது குறிப்பாக 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த வக்கரகதி பலனை முழுசாக அனுபவிக்க போகிறாங்க, பயன்படுத்திக்க போகிறாங்க. சிறு வயதுக்காரர்களுக்கு நல்ல நேரம்தான். 35 வயசு வரைக்குமே நல்ல நேரம்தான், நல்லது தான் நடக்கும். எதுக்காகவும் மனசில் சங்கடம் இல்லாமல் காரண காரியங்களை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது நல்லது. 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மகனுக்கோ மகளுக்கோ எது வேணும் அப்படிங்கிறத குறிப்பு அறிந்து
அவர்களுடைய தேவைக்கேற்ப நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்யணும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள், இது சந்திரனுடைய நட்சத்திரம். சனி பகவான் வக்கரகதியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார். மற்ற கிரக அமைப்பை வைத்து ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லதே நடக்கும். சிறு வயதிலிருந்து வயதானவர்கள் வரை அவர்களுக்கு அந்தந்த நேரத்தில் எது இந்த நேரத்தில் நடக்குமோ அது கரெக்டாகவே நடக்கும். அது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள், இந்த போலீஸு, அட்வொகேட்டு, இராணுவம் இந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். சில நேரங்களில் பல புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். யாரை நீங்கள் எதுக்காக அணுகிறீங்களோ அவர்கள் மூலமாக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க, நடக்கும். ஒரு 30 வயதுக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணை தேடுவதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வரக்கூடிய மனைவியோ கணவனோ உங்களுக்கு இயல்பாக அனுசரணையாக இருக்கக்கூடியவர்களாக கிடைச்சிட்டா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதனால் திருமணத்துக்காக வரன் தேடுபவர்கள் நல்ல முறையில் நல்ல சல்லடம் போட்டு சலித்து கெட்டதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நல்லதாக பார்த்து விழுக, அதிலேருந்து எடுத்து செலக்ஷன் பண்ணிக்கிறது நல்லது. வேலை வாய்ப்பு, தொழில், நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ, என்ன தொழில் பண்ணுறீங்களோ, எங்கே வேலையில் இருக்கீங்களோ அங்கேயே இப்போ இருக்கிற காலம் உங்களுக்கு யோகமாக இருக்குது. நல்லதே நடக்கும், நல்லாவே இருக்கும். எந்த கட்டமும் கிடையாது. 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் திடீர் வேலை இழப்பு இருக்கும். திரும்ப வேலைக்காக புதுசாக ட்ரை பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு காலகட்டம். நிறைய இடத்துல நீங்கள் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் ஃப்ளைட் ஏறுறதுக்குள்ளே படாத பாடுபடுவீங்க. அதனால் சில விஷயங்களுக்கு திடீர் யோகம் தேவை. அந்த திடீர் யோகம் இந்த சனீஸ்வரனால் கிடைக்கும். துளாராசி அன்பர்கள், சித்திரை நட்சத்திரம், சுவாதி, விசாகம். கனியில் இருக்கிற சித்திரை வேற, துலாத்தில் இருக்கிற சித்திரை வேறு. 2 செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான். ஆனால் இந்த இடம், ஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கன்னிக்கு 6ல் சனி வக்கரம், துலாத்துக்கு 5ல் சனி வக்கரம். 5ல் சனி வக்கரம்னா என்ன? சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு 5ங்கிறதே முதல்ல ஒரு லட்சுமி ஸ்தானம், பூர்வமுனிய ஸ்தானம். எல்லா நலங்களையும் வளங்களையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இது செவ்வாயுடைய நட்சத்திரம். சனி பகவான் வக்கரகதியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த 3 பாதமும் ரிவர்ஸில் வர. அப்போ சித்திரை நட்சத்திரம் அப்படின்னாவே யாருக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும்னு கிடைக்கும். அதை நோட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம, அதாவது நோட் பண்ணிக்கிறதுனா என்ன? இப்போ நாளைக்கு இதை செய்யணும், நீங்கள் இப்படி தான் இருக்கணும், நாளைக்கு இந்த வேலையை தான் செய்யணும், இந்த காஸ்டியூமில் தான் வரணும், இந்த மாதிரி தான் இருக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் அதை நோட் பண்ணல, காதால் கேட்டுட்டு வந்துடுறீங்க. அடுத்த நாள் போகும்போது என்ன பண்ணுறீங்க? ஒரு சின்ன ஒரு மாற்றம், மாறுதல் வந்துடுது. அந்த மாற்றமும் மாறுதலும் அது உங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி இல்லை, வேற மாதிரி நீங்கள் போயிடுது. அப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு அது சில சிரமங்களை கொடுக்கும். அவங்க சொன்ன மாதிரி இல்லை, வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நோட் பண்ணிக்கிறீங்க. அந்த நோட் பண்ணபடி உங்களுக்கு அதில் நடந்துட்டீங்க அப்படின்னா கட்டம் இல்லை, ரிமார்க்ஸ் இல்லை, பிளாக் பாயிண்ட்ஸ் கிடையாது. அதிகபட்சம் காவல்துறை, வக்கீல், ஒரு அரசாங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் வேலை செய்யக்கூடியவர்கள்,
எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் எதையும் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்தால் ஒழிய ஒரு தடவைக்கு 2 தடவை யோஜனை பண்ணி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள், உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவர்கள், உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அதிகமான முறையில் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். இது இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயம். சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க எதை சொன்னாங்க, இவங்க அதை சொன்னாங்க அப்படிங்கிறத விட நீங்கள் பார்த்து முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுக்கு லாபம் உண்டு. எதுக்கும் நீங்கள் உங்களால் தடங்கல்கள் வரக்கூடாது அப்படின்னு முடிப்பிடிங்க. இது கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள், சிறு வயதிலே இருக்கக்கூடிய அன்பர்கள், இந்த வக்கரகதி பலன் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. நல்ல விஷயங்களையும் அந்த அளவுக்கு பெருசாக யோகத்தையும் கொடுக்காது. ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, ஏன்னா இந்த ராசிக்கு சனி உச்சம். அந்த உச்ச கிரகம் 5ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கு. அப்போ செய்யக்கூடிய வேலையை விட நிறைய வேலைகளை செய்யும். நடக்கக்கூடாத நிறைய விஷயங்களை நடக்க வைக்கும். 10ஆவதுக்கு சுவாதி நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம், சனி உட்கார்ந்துருக்கிறதும் ராகுனுடைய நட்சத்திரம். இது பிராக்டிக்கலாக ஒரு ஆராய்ந்து பார்க்கத்தக்க வகையில் ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் இந்த ராசிக்கு சனி பகவான் எந்த ஒரு கெடுதலையும் பொதுவாக 3 நட்சத்திரத்துக்கும் செய்யாது. இந்த வக்கரகதி பலன்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பை உண்டாக்காது. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். 8ஆம் இடத்து குரு, அட்டம குருவனுடைய பலனையும் கெடுபலன்களை தடுத்து சனி பகவான் வக்கரகதி பலன் நல்ல முறையில் செய்யும். இதைத்தான் மனசில் வச்சுக்கணும். அது வேற டிபார்ட்மெண்ட்டு, இது வேற டிபார்ட்மெண்ட். குரு 2ஆம் இடத்தை பார்க்குது. இது முக்கியமான விஷயமா நீங்கள் வச்சுக்கணும். அதனால் எந்த ஒரு காரியத்தையும் தடங்கள்னு சொல்லக்கூடிய வகையில் உங்களால் தடங்கல்கள் வரக்கூடாது. நீங்கள் பேக் அடிக்காதீங்க. முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது எந்த விஷயத்துக்கு. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எதை செஞ்சாலும் இரட்டிப்பு பலன் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் படிக்கக்கூடியவர்கள் நல்ல முறையில் படிப்பாங்க. திருமண காரியங்கள் தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் இந்த நேரத்தில் தீர்ந்துரும். கலை உலக அன்பர்கள், டெக்னீஷியன், நடிப்பு, இசை, எல்லா விஷயத்திலும் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னால் எல்லாமே தேடி வரும், நல்லதே நடக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு யோகம் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் நடக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்காக இதுவரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். பேரண்ட்ஸு, இந்த பக்கம் பேரண்ட்ஸும் சரி, அந்த பக்கம் பேரண்ட்ஸும் சரி, கொஞ்சம் அவர்களுக்கு நோய் நொடி நீங்கி உடல் ஆரோக்கியம் இருக்கும். விசாகா நட்சத்திரம், அண்ணன் தம்பி உறவில் சில மாற்றங்கள் வரும். குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்கும். குடும்ப சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிணக்கு நீங்கி ஒரு யோகம் உண்டு. காம்ப்ரமைஸராக ஒரு லாபத்தை நோக்கி காரியங்கள் நடக்கும். தொழில் ரீதியாக லாபம் உண்டு. தொழிலில் இதுவரை இருந்த வேலை செய்பவர்களோ இல்லை கூட்டாளிகளோ இது வரைக்கும் உங்களுக்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா, இப்போது இந்த நேரத்தில் நல்ல முறையில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது வக்கரகதி பலன் நீங்கி நேர்கதியில் வரும்பொழுது இது தொடரும்.
இது பிரேக்கு, ஒரு டெஸ்டிங். இதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். வயதானவர்கள் உங்களுடைய கண் பார்வையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. மன ரீதியாக சில சங்கடங்கள் இருக்கும், இனிமேலும் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் பார்த்து அதை இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் மனசு லேசாயிடும். விருச்சிக ராசி, விசாகா நட்சத்திரம். இந்த நேரம், அதாவது இந்த ராசிக்கு மட்டும் பொதுவாக இந்த வக்கரகதி பலன் வேலை செய்யாதுன்னே சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல தான் சனி இருக்குது, வக்கரகதியாக இருக்குது. அது 3ஆம் இடத்து வக்கரகதின்னா 3ஆம் இடத்துக்கு நின்ன இடத்துலேருந்து திரும்பி பார்த்தா அது வக்கரம்னு சொல்லுவோம். அப்போ 3ஆம் இடத்து வேலையும் செய்யும், 4ஆம் இடத்து வேலையும் செய்யும். ஆனால் சதய நட்சத்திரம் 4ஆம் இடத்துல தான் இருக்கு. அதனால் இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்கனவே இருக்கிற அந்த 4ஆம் இடத்து ஸ்தான வேலையை திறம்பட செய்யும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விசாகா நட்சத்திரம் 4ஆம் பாதம் தான். அப்போ எது நடந்தாலும் லேட்டாக தான் நடக்கும். எதை செஞ்சாலும் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய கட்டம் லேட்டாக தான் தெரியும். எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் அந்த நல்லதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு லேட்டாகும். பிச்சமாயிட்டீங்க. அதாவது இருக்கிறதுல மீதி ஒரு கல்யாண சாப்பாடு எல்லாம் பரமாறிட்டு நீங்கள் சாப்பிட உட்கார்றீங்க. எல்லாத்துக்கும் முழுசாக லட்டு இருந்தது. நீங்கள் சாப்பிட உட்காரும்போது பார்த்தீங்கன்னா லட்டு தூளாயிடுச்சு. அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் எது கிடைக்கிறதோ அது நல்லது அப்படிங்கிற ஒரு திருப்தியான ஒரு பூர்ணமான ஒரு எண்ணத்தை உங்கள் மனதிலே நிற்க வைக்கும் இந்த சனி பகவான். நடக்கிற விஷயத்தில் எதுவும் மாற்றம் இல்லை, எல்லாம் தானாக நடக்கும். பொருளாதாரத்தில் திருப்தி இருக்கும். தேவை அதிகம் உண்டு, ஆனால் கிடைக்கிறத வச்சு அனுசரித்து ஃப்ரீயாக இருந்துக்கணும். 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள், திடீர் யோகமெல்லாம் கூட இருக்குது. ஆனால் மனசில் அமைதிங்கிறது எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவி உறவு திருப்தியாக இருக்கும். யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் குடும்பத்துக்குள்ளே சண்டை போட்டுக்கூடாது. மற்ற விஷயம் எதுவும் தேவையில்லை. அனுஷ நட்சத்திரம் தேடினேன் வந்தது, அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி தான். தேடக்கூடிய விஷயங்கள் உங்கள் கைக்கு கடைசியாக வந்து சேரும். அனுஷ நட்சத்திரம் தேவை தேவை தேவை, அதான் நான் சொன்னேன், தேடினேன் வந்தது. கண்டிப்பாக அட்லாஸ்ட் உங்களுக்கு எல்லாம் கைக்கு வந்து சேரக்கூடிய அந்த விஷயத்தை செய்யும். குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில நீச்சுப்போக்கான விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவி உறவுல சண்டை சச்சரவு இருக்காது, ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி பிரிவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது 50 வயசுலேருந்து 65 வயசு 70 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குடும்ப சந்நியாசம் உண்டு, அதை கொடுக்கும். அப்போ என்ன, ஏதோ ஒரு விஷயத்தினால டிரான்ஸ்ஃபர் இருக்கலாம், வேலை இது வரைக்கும் கிடைக்கல, அதனால் கொஞ்சம் மனக்கசப்புக்கள் இருக்கலாம். குடும்பத்துக்குள்ளேயே சில உறவுகளால் சில பிரச்சனைகள் இருக்கலாம். இதெல்லாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கி கொடுக்கும். ஏற்கனவே இருந்து வந்தது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதே போல் மகன் மகள் விஷயத்தில் நல்ல அனுசரணை இருக்கும். அவர்களுடைய விஷயத்தில் நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் அந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் உங்களுக்கு தொல்லை கொடுக்கும். எதிர்பாராத சில உறவுகளால் சில
ப்ராப்ளங்கள் உங்களுக்கு நீங்கள் தான் சமரசம் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கும். வயதானவர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கேட்டை நட்சத்திரம் 30 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த கட்டமும் கிடையாது. இந்த 40 வயசு 42 வயது வரை இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி லட்சியம், குறிக்கோள், அதன்படி நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள். அதனால் அந்த 42 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க உங்களுடைய கணவன், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பெண்களாக இருந்தால் மாமனார் மாமியார் தாய் தந்தை 2 பக்கமும் பார்க்கணும். ஆண்களாக இருந்தால் அவங்க அப்பா அம்மா மட்டும் பார்த்தா போகிறோம். உண்மை அதுதான். மனைவி, தாய், தகப்பன், இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு 2 சைடு உண்டு, போத் சைட் பேரண்ட்ஸ். அது இல்லாமல் குழந்தைங்க எவ்வளோ பெரிய உங்களுக்கு ஒரு வேலை சுமை, நிதி சுமை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இது சனி பகவானுடைய கவுண்டிங்க்கு வரும். சனி என்ன பண்ணுவார், நீ யாருக்கிட்ட கரெக்டாக நடந்துக்கிற, உன்னுடைய அனுசரணை யார்கிட்ட எப்படி இப்படிலாம் எந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு கவுண்டிங் பண்ணுவார். அவர் பொதுவாக சோதனைக்கு பின் சாதனையை கொடுக்கக்கூடியவர். அது கரெக்டாக அந்த கேட்ட நட்சத்திரம். ஏன்னா ஜேஷ்டா தேவின்னு பேர். கேட்டை நட்சத்திரம் ஜேஷ்டா தேவி, ஜேஷ்டா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நட்சத்திர அதிபதி புதன். ஆனால் அந்த நட்சத்திரத்தினுடைய பெயர், அதாவது அனுராதா நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டைனா ஜேஷ்டா, ஜேஷ்டா நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. இது ஜேஷ்டா தேவினா சனி பகவானுடைய மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியதும் உண்டு. அந்த ஜேஷ்டா தேவி எப்போவுமே, இந்த ஜேஷ்டா தேவி இந்த கேட்டை நட்சத்திரம் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் எவ்வளோ கட்ட நட்டம் வந்தாலும் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா அட்லாஸ்ட் நல்லதாக தான் இருக்கும். வளர்ச்சி உண்டு. ஒன்றுமே இல்லாத இருக்கிற குடும்பம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் அந்த குடும்பத்தில் அபரிமிதமான வளர்ச்சியும் யோகமும் கொண்ட குடும்பமாக தான் இருக்கும். திருமணமான கணவன் மனைவி உறவில் எவ்வளோ சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கடைசியாக ரொம்ப கட்டப்படக்கூடிய அளவுக்கு எந்த பிரச்சனையும் நடக்காது. நடத்த விடமாட்டார் இந்த சனி பகவான். 7ல் இருக்கிற குருவை விடுங்க, குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதையும் விட்டுருங்க. சனி 4ல் இருக்கு, அர்த்தாட்டம சனி. இந்த அர்த்தாட்டம சனிக்கு என்ன இருக்குது அப்படின்னா 8ல் பாதி 4. ஆனால் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மனக்கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, உங்களுடைய செயல்களில் கட்டுப்பாடு, இது அத்தனையும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அது ஒன்று மட்டும் இருந்தால் போதும். மற்றபடி இந்த வக்கரகதி பலனில் படிப்பை பற்றியோ அதை பற்றி எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. வேலையில் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, செய்யக்கூடிய வேலைகள் சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக வந்த நிலையிலிருந்து கொஞ்சம் மாற்றங்களும் அடிக்கடி நடக்கும். பணத்தட்டுப்பாடு வருவதற்கு வாய்ப்பில்லை. பொதுவாக கல்வின்னா புதன் லக்கணம் தான் இதுக்கு மெயின் அடிப்படை. லக்கணத்துக்கு 2ஆம் இடம் பணத்துக்கு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறோம். அப்போது குருவை வச்சு பணத்தையும் புதனை வச்சு கல்வியையும் ஒரு ஜாதகத்தில் சொல்லிட்டா அது இருந்ததுன்னா இந்த வக்கரகதி பலன்லாம் பெரிய அளவுக்கு வேலையெல்லாம் செய்யாது. அது மாதிரி உங்களுக்கு 2ஆம் இடம் யார்? குரு. ஒரு கேட்டை நட்சத்திரம், ஒரு ரிச்சிகராசி, ஒரு ஜாதகக்காரர் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அதில் வளர்ச்சி எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம்னு சொன்னால், உங்களுடைய 2வது ராசி யார்? குரு, தனுசு, சுபராசி, சுபக்கிரகம்.
அவர் இப்போ இருக்கக்கூடியது 7ஆம் இடத்துல. இதை வச்சுங்க. அடுத்தது அஷ்டமஸ்தானாதிபதியாக தான் புதன் வர்றார். ஆனால் அவரே உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதியாகவும் வர்றார். அப்போது சிறு வயதில் கற்றுக்காத எல்லா விஷயத்தையும் வயதான முன்னாடி கற்றுக்கக்கூடிய அந்த தன்மையை இந்த புதன் கொடுத்துட்றாரு. அப்போ வளர்ச்சி எப்படி இருக்கும்? போக போகத்தான் இருக்கும். இதை மனசில் வச்சுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு இந்த அர்த்தாட்டம சனி கேட்ட நட்சத்திரத்துக்கு என்ன வேலை செய்யும் அப்படின்னா, கணவனுடைய உடல்நிலையை பாதிக்கும். அதனால் சனிக்கிழமை சனி பகவானுடைய திருநள்ளாறு பதிக பாடலை பாடுறதும், சனிக்கிழமை ஆலயத்துக்கு போய் ஆஞ்சநேயர் பார்க்க சனி இருக்கக்கூடிய ஆலயமும், விநாயகர் பார்க்க சனி இருக்கக்கூடிய ஆலயமும், முருகன் பார்க்க சனி இருக்கக்கூடிய ஆலயமும் மிகவும் சிறப்பாக எடுத்துட்டு நீங்கள் அந்த கோவிலுக்கு சனிக்கிழமை போயிட்டு வாங்க. இந்த அர்த்தாட்டம சனியினுடைய தாக்கம் கேட்டை நட்சத்திரத்தை ஊகோன்னு வச்சுக்கோ. கண்டிப்பாக கணவனுடைய உடல்நலன் அக்கறை தேவை. அவருடைய உடல் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறது. நான் சொல்கிறது 55 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மனைவனுடைய உடல்நல பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னால், 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள் அவர்களுடைய மனைவிக்குமாக இந்த பலன் எடுத்துக்கணும். இந்த விஷயங்களை செய்யணும். சிறு வயதுக்காரர்கள் செய்கிறதுனால எந்த தப்பும் இல்லை. பணக்கட்டம், மனக்கட்டம், குடும்பக்கட்டம் நீங்கள் இந்த சனி பகவான் உங்களுக்கு சனிக்கிழமையே அருள் செய்வார். கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். தனுசு ராசி, மூல நட்சத்திரம், பூராடம், உத்திராடம். இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் கேதுவனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள், சுபராசியிலே இருக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி வக்கரகதி. அப்போ மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கல்வி, அதில் எந்த குறைபாடும் இல்லை. தொழில் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் லாபம் அதிகரிக்கும். லாபம் உண்டு. குடும்பத்தில் எல்லா விஷயங்களும் மனக்கசப்பு இல்லாமல், குடும்பத்தில் கட்டம் இல்லாமல் குடும்பம் சிறப்பாக இருக்கும். இந்த சதய நட்சத்திரத்தில் சனி இருக்கிறது. அந்த நட்சத்திர அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போது அம்மா 45 வயசுக்கு மேலே, 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அவர்களுடைய அம்மாவனுடைய உடல்நிலை ஆரோக்கியம் கண்டிப்பாக கவனம் தேவை. சிறு வயதில் இருக்கக்கூடியவர்கள் எந்த சண்டை போட்டாலும் கடைசியாக அதை ஒரு 2 நாளைக்கு மேலே பெருசுப்படுத்தக்கூடாது. 2 நாளைக்குள்ள சமாதானம் ஆகும். ஒரு நாள் சண்டை தீராத சண்டையாக ஆகாது. பல நாள் சண்டை அடுத்தவர்களால் சமாதானப்படுத்தப்படும். புரியாத சண்டை தான், புரிந்து கொள்ளாமல் போடக்கூடிய சண்டை தான் பிரிவை உண்டாக்கும். அதனால் அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது. இதை நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக 40 வயசுலேருந்து 49 வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து ஆண் பெண்களும் தங்களுடைய நிலைமையில ஏதாவது சில சங்கடங்கள், 3 சங்கடம்தான், மனசங்கடம், தனசங்கடம்னு சொல்லக்கூடிய பணசங்கடம், கிரக சங்கடம், தொழில் சங்கடம். மனசங்கடங்கிறது உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்களே அதுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த சங்கடம் எப்போவுமே இருக்கும். பணசங்கடம், தனசங்கடம்ங்கிறது தொழில் ரீதியாகவும் வரும், உத்தியோக ரீதியாகவும் வரும். கிரக சங்கடங்கிறது கணவன் மனைவி உறவு பிரச்சனையில் வரக்கூடிய.
இதுதான் கிரக சம்பந்தம். இந்த மூன்றும் நீங்கக்கூடிய அந்த விஷயத்தை விநாயக பெருமான் உங்களுக்கு தீர்த்து வைப்பார். ஏன்னா உங்களுக்கு அதிதேவதை விநாயகராக வச்சுக்கணும். பூராட நட்சத்திரம் சிறுவயது ஒரு 30லிருந்து 42 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதுக்காக, என்ன காரணத்துக்காக, எந்தெந்த வேலையை செய்யணும்னு துடிப்பாக இருக்கீங்களோ அதை மட்டும் செய்ய. அடுத்தவர்களுடைய விஷயத்தில் மூக்க நுழைக்க வேண்டாம், அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம். சனி வக்கரகதி பலன்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. அதனால் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளில் எந்த தடங்களும் இல்லை. தொழில் ரீதியாக நல்லா இருக்கும். எப்பவும் இருக்கிற மாதிரி குடும்பத்தில் பொருளாதார நிலைமை இருக்கும். உத்தியோக சிக்கல் உண்டு. வியாபாரத்தில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். அதெல்லாம் நீங்களே எப்படி அதை சரி பண்ணணுங்கிற மாதிரி காலப்போக்கில் நீங்களாக பார்த்து முடிவு பண்ணி சரி பண்ணுங்க. உத்தராட நட்சத்திரம் தனுசு ராசிக்கு பெரிய அளவில் பாதிப்பும் இல்லை. யார் விஷயத்திலையும் நீங்கள் மூக்க நுழைக்க வேண்டாம். உங்களுடைய வேலைகள் என்ன, உங்களுக்கு என்ன தேவைகள், அதை மட்டும்தான் நீங்கள் புரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது. எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கும் உங்களுக்கு அதிகப்படியான எஃபெக்ட் வேணும். நான் இதை செய்ய போனேன், கடைசியில் இதை செஞ்சுட்டு வந்துட்டேன், அவங்க நேற்று கேட்டாங்க என்னால் இன்றைக்கி செய்ய முடியல, நான் இன்னும் ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கேன், அந்த மாதிரிலாம் தான் சில விஷயங்கள் போகுமே தவிர உங்களை எந்த விஷயத்துலையும் பாடாப்படுத்தாது இந்த சனி வக்கரப்பலன். சரி, எல்லாரும் சொல்லுவாங்க பணம் தான் தேவை, இந்த பணம் கிடைக்கிறதுக்கு என்ன அப்படின்னு தான் சேர்ப்பாங்க. அது எப்படி பணம் கிடைக்கிறதுக்கு என்னன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் யோகம் இருக்குன்னு சொன்னால் அப்போ அவங்க பணம் என்ன அச்சடிக்கிறாங்களா? இல்லை கிரகம் பேங்கில் இருக்கிறத தூக்கிட்டு பையில் கட்டி கொண்டு உங்களுக்கு போட்டுருமா? இந்த ராஜயோகம், விபரீத ராஜயோகம், பணம் அப்படி யோகம் கொட்டுன்னு கொட்டும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, எப்படி கொட்டும்? ஒருத்தர் ஒரு பேங்க்கில் ஆஃபீஸர் இல்லை ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 40,000 ரூபா சம்பளம், இல்லை பேக்கேஜ் வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா. இதில் எப்படி உங்களுக்கு யோகத்தை கொட்டும்? அந்த கரெக்டாக அந்த வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா அந்த 6 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைச்சாவே நீங்கள் பெரிய ராஜா தானே. அதை வச்சு எப்படியெல்லாம் திட்டம் போட்டு நீங்கள் குடும்பத்தை நடத்துவீங்க? இந்த ஜோசியர் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு போய் லாட்டி சீட்டு வாங்குவீங்களா? அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு. உங்களுக்கு 6ல் தான் குரு இருக்குது, உங்கள் ராசி அதிபதி 6ல் தான் இருக்கார். ஆனால் சனி பகவான் 2க்கு அதிபதி, அவர் 3ல் இருக்கார், வக்கரகதியாக இருக்கார். அதனால் 2ஆம் இடம் மட்டுப்படுத்தி தான் வச்சுருப்பார் எப்போவுமே. தனுசு ராசிக்கு 3 நட்சத்திரத்துக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஒரு கட்டுக்குள்ளே தான் இருக்கும், ஒரு மட்டுப்படுத்தி தான் இருக்கும். நீங்கள் நினச்ச உடனே உங்களுக்கு கொட்டும், நேரம் கெட்டு போச்சுன்னா எல்லாம் நட்டமாயிடும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. யூ ஆர் இன் ஸ்டாண்டர்ட் அப்படி வச்சுங்க. என்ன இந்த 4/11 வரைக்கும் சனி வக்கரகதியில் இருக்குது. அதுக்கப்புறம் அடிப்படையில் எப்பவும் போல் 3ஆம் இடம் பேஸ்ட்டு போட்ட மாதிரி தான் இருக்கும். அப்போ நிலைமை பெருசாலாம் மாறாது. உத்தராட நட்சத்திரம் மகர ராசி. எந்த விஷயத்துக்கும் எதுக்கும் உங்களுடைய ஆவல் இருக்கும் அளவுக்கு, புரிதல் இருக்கும் அளவுக்கு உங்களுக்கு அப்படி யோகம் வந்துடும். அப்படின்னா உங்களுடைய மனோவேகத்துக்கு கிரகங்கள் வேகத்தடை கொடுக்கும். வேகத்தடைன்னா என்ன? இந்த வாரத்தில் உங்களுக்கு 3 நாள் நல்ல நாள். இப்போ நான் சொல்கிறேன் 19/6 30/6 வரைக்கும் உங்களுக்கு எந்த வேலையும் செய்யாது. சதயம் 3, 2, 1 4/11 வரைக்கும்.
அப்போ இந்த வக்கரகதி பலன் இந்த 3 நட்சத்திரத்தினுடைய 3 பாதத்தில் இருக்கும் பொழுதும் 3 விதமான வேலைகளை இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு செய்யும். நான் சின்னத்துக்கு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் சூரியனுடைய நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்கரகதி. ஆனால் மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு அப்படியே கன்ஃபியூஸாக இருக்கும் இல்லையா, அந்த கன்ஃபியூஸ் தான் உங்களுடைய லைஃப். நேற்று நல்லா இருந்தது சார், இன்னைக்கு ஏன் சார் இப்படி இருக்கு, நாளைக்கு நல்லா இருக்குமா, இந்த கேள்வி எப்போவுமே உங்களுக்கு உண்டு. அதனால் பொறுமை. உங்களுக்குன்னு கடவுள் ஒரு குறிப்பிட்ட டயத்தை எழுதி வச்சிருக்கார். அந்த டைம் என்னைக்கு உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தெரியும். இப்போ நான் சொல்கிறேன், சதயம் 2ஆம் பாதத்தில் இருக்கும் பொழுதுலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம். உத்திராட நட்சத்திரம் மகர ராசிக்கு நல்ல நேரம். சதயம் 2ஆம் பாதத்துக்கு வரும் பொழுது எப்போ சார் வரும்? 9ஆம் மாதத்தில் வரும். நான் பொதுவாக கடந்த காலங்களில் நான் சொல்லியிருக்கேன், தனியாக எங்கிட்ட கேட்குறவங்களுக்கு, தனிப்பட்ட முறையில் கேட்குறவங்களுக்கு, குரு சனி இந்த 24ல் 2 வக்கரகதி பலனாக தான் இருக்க போகுது. ஆனால் உங்களுடைய நம்பிக்கைக்காக நல்ல விஷயங்களை சொல்லணும்னு எல்லாரும் சொல்கிறதுக்காக அந்த நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்கிறோம். ஆனால் பல தடைகளை தாண்டித்தான் நீங்கள் சாதனைகள் பண்ணணும். ஒரு சாதாரண ரோடு சார், பக்கத்து தெருவில் அங்கே எதுவுமே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீடு பிரேக் இருக்கு. ஒரு நாளைக்கு 2 பேராவது கீழே உழுது தான் எழுந்திரிச்சு போகிறாங்க. அந்த ஸ்பீடு பிரேக்குக்கு எந்த பெயிண்ட்டும் அடிக்கலை. அங்கே ஸ்பீடு பிரேக் இருக்கிறது பல பேர்த்துக்கு தெரியாது, புதுசாக வரவங்களுக்கு. ஒன்றில் விட்டானா இன்னொன்றில் மாட்டிக்கிறோம். போகிறான், தடுமாறுறான், கீழே விழுகிறான், எழுந்திரிச்சு போகிறான். இதுதான். அப்போது அந்த தடைகளை மீறி நீங்கள் அதில் நிதானமாக போகும் பொழுது உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய காலம் இந்த 8ஆம் மாதம் 9ஆம் மாதத்தில் இருக்குது. கண்டிப்பாக நல்ல விஷயம். இந்த சனிப்பெயர்ச்சி பலனே பாருங்கள், 9ஆம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த 2 வருஷமே நல்லாயிருக்கும். 2ஆம் இடத்துல சனி இருந்தால் தவறு, 8ஆம் இடத்துல சனி இருந்தால் தவறுன்னு சொல்கிறதெல்லாம் பொய். தவறுன்னா என்ன, உங்களை வந்து தனியாக பிரித்து 2ஆக பிரித்து போட்டுருமா? கிடையாது. நிதானத்தை கொடுக்கும், கட்டத்தை கொடுத்தாலும் நீங்கள் அந்த கட்டத்திலேருந்து பாடம் கற்றுப்பீங்க. அதனால் 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் எதிர்பார்த்து காத்துட்ருங்க, நமக்கு நல்ல காலம், விடிவு காலம் எப்பொழுது அப்படி. 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் எதை நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு திட்டம் போட்டு இல்லை மனசில் நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரி. திருவோண நட்சத்திரம் நடக்கிறதெல்லாம் அப்பப்போ மாற்றங்களாக தான் இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போகாது. ஒரு நிரந்தர உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிரந்தரமான பலனை விட சில நேரங்களிலே மனதுக்கு சில கட்டங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும். குடும்பத்தில் மட்டும் கணவனுக்கு ஒரு விஷயம்னா மனைவிக்கு ஒரு விஷயம் தனித்தனியாக இருக்கும். கணவன் மனைவிக்கு ஒரு விஷயம் அப்படின்னா வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு சில கட்டங்கள் இருக்கும். ஆனால் இப்பொழுது இந்த வக்கரகதி பலன் திருவோண நட்சத்திரத்துக்கு அப்பா அம்மாவனுடைய யோகத்தின்படி தான் உங்களுக்கு இந்த வக்கரகதி பலன் கிடைக்கும். 2ஆம் இடம் பணம், வருமானம், பொருளாதாரம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி 7.5 சனின்னு நீங்கள் சொல்லிட்டாலும் வக்கரகதியிலிருந்து அது ஜென்ம சனி மாதிரி கிடக்கு. ஆனால் சதய நட்சத்திரத்துக்கெல்லாம் ஒரு ஆறுதல். 2ஆம் இடத்து சனி தான். இதே அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்தால் உங்கள் ஜென்ம சனி மாதிரி கிடக்கு. ஆனால் சதய நட்சத்திரங்களாம் 2ஆம் இடம் சனி.
அப்போது குடும்பஸ்தானம், பணஸ்தானம், தேவையும் இருக்கும், தேவைக்கு மேலே செலவும் இருக்கும். அந்த செலவை நீங்கள் சரி பண்ணிக்கலாம், கட்டுப்படுத்திக்கலாம், அந்த செலவை செய்யவும் செய்யலாம். ஆக உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் சாய்ஸ் உண்டு. இந்த சனியினால் எந்த அதிகப்படியான கற்பனை திட்டங்கள் கூடாது. திட்டங்களில் கற்பனை கூடாது. கனவுப்படி நீங்கள் வாழணும்னு நினைக்கக்கூடாது. குடும்பம் நான் சொல்கிறது 40 வயசுக்கு மேலே இருக்கிற 36 37 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் தேவைகள் எல்லாம். ஒரு 50 வயசு வரைக்கும் என்ன தேவை? உங்களுக்கு குடும்பத்தினுடைய தேவை, குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி இதெல்லாம் பெரிய கனவு கற்பனையாகவே உங்களுக்கு இருந்தாலும் அதாவது அந்தந்த நேரத்தில் அதெல்லாமே கரெக்டாக நடக்கும். கவலைப்படாதீங்க. தேடி தேடி போய் கட்டத்தை தேடிக்கிறத விட தேடாமல் இருந்து நல்லதை அனுபவிக்கிறது நல்லது. அவிட்ட நட்சத்திரம் குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அவிட்ட நட்சத்திரத்தில் குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள், சில விஷயங்கள் படிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, சிறு வயதுனா நான் சொல்கிறது ஒரு 17 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், மாணவர்கள், குழந்தைகள் யாராக இருந்தாலும் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. படிப்பில் விஷயத்தில் எந்த கட்டமும் கிடையாது. அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸில் சில மாற்றங்கள் இருக்கும். கண்டிப்பாக பக்கத்தில் வச்சுக்கிட்டு பார்க்கறது தான் நல்லது. தேவையில்லாத பொருள்கள் வாங்கி கொடுக்கறதோ, தனிமையில் விடுறதோ, அவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு சுதந்திர பறவையாக விடுறதோ இதெல்லாம் கண்டிப்பாக வேண்டாம். ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்கள் மனைவியினுடைய எண்ணம் செயலுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்கும். அந்த அந்யோன்யத்துக்காக என்ன விலை கொடுக்குறதா இருந்தாலும் கரெக்டு. வியாபாரம் சிறப்பாக இருக்கும், லாபம் உண்டு, குடும்பத்தில் வருமானம் நல்ல முறையில் இருக்கும், செலவுகள் கட்டுக்குள்ளே. அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. எதை நம்ம திட்டம் போட்டாலும் அந்த திட்டத்தின்படி கொஞ்சம் தான் நடக்கும். மீதியெல்லாம் நம்ம கையில் ஒன்றும் இல்லை. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு இப்படித்தான் நடக்கும்னு இருந்தால் அப்படி தான் நடக்கும். இது ஜென்ம சனி வக்கரகதி உங்களை ஒரு நிலையில் கட்டுக்குள்ளே இருக்க வைக்காது. யாரை நம்ம நம்பி இருக்கோமோ அவங்க திடீர்னு கை விட்டுருவாங்க. அரசாங்க உத்தியோகத்தர்கள் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. யாரை நம்பியும் எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க. மேலதிகாரிகளுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பது நல்லது. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள்கிட்ட எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க. அண்ணன் தம்பி உறவு கொஞ்சம் மேம்போக்காக தான் இருக்கும். எதை நம்ம செய்கிறோமோ அதுக்கு சில எதிர்பார்ப்புகளோடு செய்கிறது நல்லது. அப்பா அம்மா உடல் நலனில் கண்டிப்பாக கவனம் தேவை. பெரிய அளவுக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த வக்கரகதி பலன் இந்த நட்சத்திரத்துக்கு, இந்த ராசியில் பெரிய அளவுக்கு பாதிப்பையும் கொடுக்காது, பெரிய அளவுக்கு யோகத்தையும் கொடுக்காது, சாதாரணமாக இருக்கும். சதய நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்தில் அந்த சனி பகவான் இருக்கார். அது இப்போ அதே நட்சத்திரத்தில் வக்கரகதியில் முழுமையாக, அதாவது இந்த முழுசாக சந்திரமுகியாக ஆயிட்டாங்க பாரு அப்படின்னு ஒரு படத்தில் வசனம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய நட்சத்திரம் முழுமை பெற்ற நட்சத்திரம் இந்த ராசியில் இப்போது சனி பகவானால் ஆளுமை பெற்ற நட்சத்திரம். அதனால் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே
எல்லாமே நடக்கும். அது எல்லாமே சிறப்பாகவே நடக்கும். கட்டங்களும் இருக்கும், அந்த கட்டங்களும் சிறப்பான கட்டமாகவே இருக்கும். சும்மா மேம்போக்கா நீங்கள் அப்படியே எடுத்தேன் கவித்தேன்லாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நல்ல பேரும் உண்டு, அவப்பெயரும் உண்டு, அவமானமும் உண்டு. அதனால் செய்யறத சிந்திச்சு உங்களுக்கு நல்லதுன்னு பட்டா மட்டும் எந்த காரியத்தையும் செய்யுங்க. யோகம் உண்டு, லாபம் உண்டு. தொழில் வகையில், வியாபார வகையில், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், தொழில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சில எதிர்பார்க்காத சில கடன் பிரச்சனைகள்லாம் இருக்கும். கடன் தீரக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை. புதியதாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். 60 வயது மேலே இருக்கிறவங்க தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. உங்களுடைய கட்டத்துக்காக அடுத்தவர்களை நீங்கள் கட்டப்படுத்தக்கூடாது. பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். ஜென்ம சனி முழுசாக உங்களுக்கு உண்டு. இது உங்களுக்கு பல விஷயங்களில் விரயத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் நிறைய சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளை அதையும் உருவாக்கும். அதை அப்படியே செலவு பண்ணவும் வைக்கும். அதனால் கடைசியாக ஆதாயம் விரயம், ஆதாயமும் உண்டு விரயமும் உண்டு. மனசங்கடம் கண்டிப்பாக இருக்கும். மனசை ஒரு நிலைப்படுத்தி உங்களால் இருக்க முடியாது. தினம் தினம் சில சங்கடங்கள் உண்டு. எல்லா விஷயத்திலையும் ஜாக்கிரதையாக இருக்கு. குடும்பத்தில் பெரியவர்களால் உங்களுக்கு அனுசரணை உண்டு, அனுதாபம் உண்டு, அனுகூலமும் உண்டு. புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி. என்ன விஷயத்துக்கு நீங்கள் ஸ்கெட்ச் போடுறீங்களோ, திட்டம் போடுறீங்களோ, அந்த திட்டம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது நல்லது. ராசிக்கு 12ல் விரய சனின்னு சொல்லுவாங்க. இது 7.5 சனி தான். இது வக்கரகதியாக இருந்தாலும் 7.5 சனி தான். எதிர்பார்த்த செலவும் வைக்கும், எதிர்பார்க்காத செலவையும் வைக்கும். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களாக இருப்பீங்க. கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவியாக இருப்பீங்க, மனைவிக்கு கட்டுப்பட்ட கணவனாக இருப்பீங்க. கணவன் மனைவி உறவில் 2 பேரும் சேர்ந்து சில நல்ல முடிவுகளை எடுத்து குடும்பத்தை சிறப்பான முறையில் நடத்துவீங்க. பொதுவாக இந்த நட்சத்திரக்காரங்க குடும்ப விஷயத்தில் ஃபெயிலாகிறது கிடையாது. அனுசரணை இருக்கோ இல்லையோ, 2 பேருக்கும் அந்யோன்யம் இருக்கோ இல்லையோ, அந்யோன்யம் இருக்கிற மாதிரி வெளி உலகத்துக்கு காட்டிக்கிறவங்க தான் நீங்கள். அது எப்போவுமே இந்த சனி பகவான் உங்களுக்கு அந்த கீப்பப் பண்ணி வச்சுருப்பார். கவலைப்படாது. அது சனி பகவான் கொடுக்குற கொடை. 12ஆம் இடம் துவாதசம் அப்படின்னா துவாதச அம்சம்னு ஒரு கட்டமே இருக்குது. அந்த கட்டத்தின்படி இந்த பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசிக்காரங்களுக்கு திரைமறைவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் கட்டமும் சுகமும். வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தான் இருப்பீங்க. ஒரு 10 லட்ச ரூபா பணம் திடீர்னு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருது, இல்லை வராத பணம் கிடைச்சிருது. அதை வச்சு பெருசாக கொண்டாட மாட்டீங்க. அப்படியே எடுத்துக்கொண்டு அப்படியே கீப்பப் பண்ணி அவ்வளோதான். அதே போல் வயதுக்கு மீறின ஒரு 60 வயசு 65 வயசுக்கு இருக்கிறவங்க வயதுக்கு மீறின செயல்களை செய்யக்கூடாது. வயதுக்கு மீறின செயல்லாம் என்ன? 65 வயசுக்கு 70 வயசுக்கு என்ன செய்யணுமோ, நடக்க முடியுமா, வண்டி ஓட்ட முடியுமா, அதை மட்டும்தான் செய்யணும். நான் அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன், 50 கிலோ வெயிட்டு தூக்கிடுறேன், நான் அப்படி நடந்து போயிடுறேன், எனக்கு யார் உதவியும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய உதவியோடு இருக்கக்கூடியது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம் குடும்பத்தினுடைய காரணமாக சில விஷயங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டுத்தான் ஆகணும். நான் சொல்கிறது ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிற அனைத்து ஆண் பெண்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், குடும்பத்தினுடைய விஷயத்துக்கு மகன் மகள் அப்பா அம்மா எல்லாருக்காகவும் சில குடும்ப விஷயங்களில் சில முடிவுகளில் கூட்டு திட்டம், கூட்டு குடும்பம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுக்கு நல்ல பலன் உண்டு. அதே போல் சில
உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் இல்லையா? இன்றைக்கி செய்கிற விஷயத்தை நாளைக்கு செய்யலாம், ஒரு வாரம் கழிச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை அன்னன்னைக்கு செஞ்சுருங்க, சிறப்பாக இருக்கும். 40 வயசு வரைக்கும் அதிகப்படியான எந்த கட்ட நட்டமும் கொடுக்கக்கூடிய நேரம் இது அல்ல. எப்படி எது இருக்கோ அப்படியே தான் அது நடக்கும். நீங்களாம் புதுசாக எதுவும் முயற்சி பண்ணி அது தோல்வியில் போக வேண்டாம். வக்கரத்தில் கிடைக்காத யோகம் நேர்கதியில் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வக்கரகதியில் இருக்கிற கட்டம் நேர்கதியில் இருக்காது. இது ரெண்டுமே இந்த நட்சத்திரத்துக்கு உண்டானது. அதனால் 2 சாரார், பெண்ணாக இருந்தால் இந்த பேரண்ட்ஸு அந்த பேரண்ட்ஸ், ஆணாக இருந்தால் உங்களுடைய பேரண்ட்ஸ், இவர்களுடைய நடவடிக்கையில் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுங்க. 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆண்களோ பெண்களோ தங்களுடைய பேரண்ட்ஸனுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். எது வேணாலும் நடக்கலாம். ராகு இந்த ராசிலேயே இருக்கிறதுனால, அவருடைய நட்சத்திரத்திலேயே இது இருக்கிறதுனால இதுதான் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம். ரேவதி நட்சத்திரம் எதுக்கு வேணும், என்ன வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் உங்களால் முடிஞ்ச வேலைகளை மட்டும் நீங்கள் செய்கிறது நல்லது. அடுத்தவர்களை காரணம் காட்டி எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யாதீங்க. ஆண்களாக இருந்தால் தொழிலில் கவனம் செலுத்துங்க, வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்க, உத்தியோகத்தில் கவனத்தை வைங்க. குடும்ப விஷயத்தில் எதுவும் கவனம் வைக்க வேண்டாம். குடும்பம் தானாக குடும்ப விஷயத்தில் எதுவும் கரெக்டாக நடக்கும். அடுத்தவங்க பார்த்து எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெண்களாக இருந்தால் நீங்கள் மட்டுமே ராஜா ராணி. பெண்களாக இருந்தால் நீங்கள் தான் ராணி. நீங்கள் போடக்கூடிய உத்தரவு தான் அடுத்தவங்களுக்கு செல்லும். ஆனால் அந்த மாதிரி அவங்க கேட்கலன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி நமக்கு இவ்வளோதான், நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் அமைதியாக இருப்பது நல்லது. உங்களுடைய உத்தியோகத்தையோ வருமானத்தையோ பாதிக்காது. பெண்கள் குடும்பத்துக்கும் உரியவர்கள், வருமானத்துக்கும் நீங்கள் ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடியவர்கள். வேலைக்கு போனாலும் வீட்டை கவனித்து தான் ஆகும். அப்போ 2 சுமை இருக்கக்கூடியதை உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கீங்களோ அவ்வளோ ஜாக்கிரதை உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லதாகவே இருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா அதிகப்படியான பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு வரக்கூடிய கட்டம் இடம் மாறி அடுத்தவர்களுக்கு போய் சேரும். அடுத்தவர்களுக்கு வரக்கூடிய கட்டம் இடம் மாறி உங்களுக்கு வரும். அதனால் அதிகப்படியாக சனிக்கிழமை இந்த ராசி உத்திரட்டாதி ரேவதி 2 நட்சத்திரக்காரர்களும் சனிக்கிழமை மௌன விரதம் இருப்பது நல்லது. முடியுமா? அது உங்கள் சாய்ஸ்க்கே விட்டது. வக்கரகதி பலன் மீனராசிக்கு கொஞ்சம் சிறப்பை கொடுக்காட்டாலும் நிதானத்தை கொடுத்து உங்களை சிறப்பாக இருக்க வைக்கும். மீண்டும் சந்திப்போம். நல்லதே நடக்கும். அன்பான நாவல் மைண்டு நேயர்களே, இந்த நாவல் மைண்ட் சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினச்சிங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச பொருளுதவி கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.